மோஸ்ட் அன்யூஷுவல் எப்படின்னா 22 வருஷம் ஆனது மட்டும் இல்லை, தியேட்டரில் அப்போ சில்வர் ஜூபிலி ஓடியாச்சு. சேனலில் கிட்டத்தட்ட 100 தடவை ஷோ போட்டுருவாங்க. தொடர்ந்து ஒரு பிக்சரை வந்து டிஆர்பி ஹையஸ்ட், எப்போ டிவியில் போட்டோம் அது ஹையஸ்ட் டிஆர்பி. அதை பற்றி 1000 மெசேஜஸ் வரும், உடனே அதை பற்றி ஒரு 10 நாள் பேசுவாங்க. அந்த மாதிரி படம் வந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் ரஜினி சார் படம் வந்தால் உடனே இதோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ நான் ஸ்டாப் ஒரு டிஸ்கஷன்லேயே இருந்த படம் பாஷா. பேர்பட்ட ஒரு பாஷா சரி ரிலீஸ் மறுபடியும் மாறதுனால என்ன அதில் நீங்கள் புதுசாக என்ன அதில் சுவாரஸ்யம் என்ன, ஏன் இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் வரலாம்ல. ஆனால் புக்கிங்ஸ் பார்த்தா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல ஹவுஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அது எதுன்னு வந்து பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்குது, ஷாக்கிங்காகவும் இருக்குது. பிகாஸ் 22 years ஃபிலிம் 100 times போட்ட படத்துக்கு இன்னைக்கு ஆடியன்ஸ் மத்தியில் மறுபடியும் அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு பரபரப்பு இருக்குது. இப்போ நீங்கள்லாம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, இப்போது நாலா சேனல்ஸ்லேயும் ரேடியோஸ்லேயும் எங்கிட்ட வந்து இன்டர்வியூ கேட்குறாங்க. இது படம் ரிலீஸா ஆஃப்டர் 22 years அந்த படம் ரிலீஸ் மாத்திரது எனக்கு இருக்குது. எக்ஸாக்டாக பொங்கல் அன்னைக்கு சத்யம் தியேட்டரில் ஒரு ப்ரீமியர் போட்டோம். அந்த கிளிப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஆல்பர்ட்டில் 1995 ஷோ எப்படி இருந்தோ, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன்ஸ் அதே மாதிரி தான் அன்னைக்கு இருந்தது. அண்ட் ஐம் டேம் ஷுவர் அதில் இருக்கிற யூத் அன்னைக்கு பிறந்திருக்கவே மாட்டாங்க, இல்லை 4 வயசு பசங்களாக இருந்திருப்பாங்க. அவங்க இந்த படத்தை அதே மாதிரி கிரேஸோட டான்ஸ் ஆடி அந்த படத்தை வரவேற்கிறாங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் எதுவும் மேஜிக் தட் அட் தட்ஸ் ஆல். ஸோ ஒரு ஃபிலிமை வந்து நம்ம காலகட்டத்தில் இப்போ 22 years பேக் படம் பண்ணி என்ஜாய் பண்ணி ஸ்டில் அதனோட க்ளோரியில் பாஸ்கிங். அண்ட் ஹியர் இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் ஆஃப்டர் 22 years ரீரிலீஸ் மாதிரி ஒரு ஃபீல்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கே மறுபடியும் ஐ ஃபீல் தட் சேம் ஜாய் வில் பி தேர் டு சீ இட் அகெயின் இன் தியேட்டர். ரஜினி சார் ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டார், தெர் இஸ் ஒன்லி ஒன் பாஷா. அது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அது ஏன்னா பல படங்கள் வந்தாச்சு அதுக்கப்புறம். இப்போ டாக்கிங் 95 நாங்களே பாபாங்கிற படம் எடுத்துட்டோம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சாரோட எவ்வளோ படங்கள் வந்தாலும் பாஷா இஸ் பாஷா. சாங்லேயே போட்டோமே ஒரே ஒரு பாஷா தான், அது சும்மா போட்டோன்னு நினைக்கல, இது நிஜமாக அது நடந்து போச்சு. ஸோ எனிவே ஃபார் அஸ் தட் ஃபிலிம் இஸ் அ லேண்ட்மார்க். ரஜினி சார் வந்து நான் 20 years கம்ப்ளீட் ஆகும்போது அப்போவே நான் பேசினேன் சார், நினச்சி கூட பார்க்கல சார் 20 years ஸ்டில் இந்த படத்தை பற்றி இன்னைக்கு ஒரு ஸ்டில் டாக்ட் அபவுட் போது வெரி என்ஜாயபிள். மறுபடியும் இப்போ ரிலீஸ் போது டெஃபினட்டாக அதே வரவேற்பு இருக்கும்னு ரஜினி சாரோட நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு நீங்கள் 95ஓட சுச்சுவேஷன் கொஞ்சம் மைண்டில் நான் புரிய வச்சுட்டா இது புரியும், கம்பேரிசனில் புரியும். என்னென்னா 1995 ஃபிலிம் தான் எல்லாமே, அதில் 3 ட்ராக் தான் இருக்கும், மியூசிக், டயலாக்ஸ், எஃபெக்ட்ஸ். 3 ட்ராக்கை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டீரியோ ட்ராக் மாதிரி எடுத்து அந்த நெகட்டிவ்க்கு பிக்சர் அண்ட் சவுண்டை மிக்ஸ் மேரிட் பண்ணிட்டு வருவது. இப்போது 22 yearsக்கு அப்புறம் சினிமா மாறி போச்சு. டோட்டலாக எல்லா தியேட்டர்ஸ்லையும் டிஜிட்டல் ஆகிப்போச்சு, ஃபிலிம் வேறு பிரிண்டே இல்லை. ஸோ அந்த டிஜிட்டல் நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபைனல் டிஜிட்டல் குவாலிட்டி வேணும்னா நெகட்டிவ்லேருந்து தான் நீங்கள் அதை ரிஸ்டோர் பண்ண முடியும். லக்கிலி இங்கே என்ன ஆச்சுன்னா, சத்யா மூவிஸ் ஆரம்பிக்கிறப்பன் சார் பெரிய ஃபிலிம் பஃப், அவர் லவர் ஆஃப் சினிமா. அவர் எல்லா படமும் அவரோட நெகட்டிவ் சேஃபாக வச்சுப்பார். அவருக்கு ஒரு தனி எப்போ அவரோட ஆஃபீஸ்லேயே ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் இருக்கும். எல்லா நெகட்டிவும் ஒரு அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தடவை எடிட்டர் வந்து அதை க்ளீன் பண்ணி அந்த ஏர் கண்டிஷன் ரூமில் ஸ்டோரேஜில் இருந்து. ஒரு 1 year பேக் அவரோட சன் ஆரம்பிக்கிறப்பன் சார், அவரோட சன் தங்கராஜ் யூஎஸில் இருந்தார். அவர் வந்து இந்த படம்லாம் வெறும்னா நம்ம நெகட்டிவாக இல்லாமல் அதை டிஜிட்டைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு லாங் டேர்மாக இருக்கும்னு சொல்லி அந்த டிசிஷன் எடுத்தார். ஸோ இவர் படம் வந்து அந்த டிஜிட்டைஸ் பண்ணும்போது சடனாக அவருக்கு இந்த தாட் வந்தது, இதை வை நாட் பி ரிலீஸ் இட். ஸோ ரிலீஸ் பண்ணுறது ஓகே, ஃபிலிமை வந்து நெகட்டிவ் வந்து நம்ம மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி ஒரு ஃபைன் குவாலிட்டி கொண்டு வந்துடலாம். பட் வாட் அபவுட் டயலாக்ஸ்? ரகுவரன் சார் இல்லை, ரஜினி சார் அந்த மாதிரி மறுபடியும் இப்போ டப் பண்ணி நம்ம பண்ணவும் கூடாது, வாங்கக்கூடாது. அவர் அந்த ஃபிலிமை அப்படியே விட்டுடுவார். இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் வச்சு நம்ம மறுபடியும் டப்பிங் எங்கேருந்து பண்ணுறது? எல்லாமே இப்போ டப்பிங் போது மியூசிக்கு மிக்ஸ்டாக இருக்கும், எஃபெக்ட்ஸு மிக்ஸ்டாக இருக்கும். மியூசிக் வந்து சிங்கிள் ட்ராக்காக இருக்கும். இப்போ நம்ம டிடிஎஸில் பார்க்கணும். ஸோ
ஃபஸ்ட்டு பிக்சர் சைடில் ரெஸ்டோர் பண்ணி ஃபிலிமோட அப்டேட் இன்றைக்கி இருக்கிற நெகட்டிவ் நல்லா இருந்ததுனால ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு எக்ஸலண்ட் மாடர்ன் அப்டேட் குவாலிட்டி இருக்குது. நம்பர் 2, இங்கே தான் ஆடியோ இன்ஜினியர் லக்ஷ்மி நாராயணன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நமக்கு இந்தியாவில் இன்றைக்கி. அவர் என்ன பண்ணார், இந்த சவுண்ட்லேருந்து பல சாஃப்ட்வேர்ஸ் எப்படின்னா ஒரு சவுண்டாக வெளியில் எடுப்பாங்க. ஸோ இதுலேருந்து டயலாக் ட்ராக் எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்தார். பட் மியூசிக் வந்து 5.1 இல்லை. ஸோ தேவா சார் கூப்பிட்டு அவர் பிரதர்ஸ் சர்வேஷன் முரளியை கூப்பிட்டு இதை அப்படியே 5.1க்கு பண்ணணும். இப்போ 5.1 பண்ணும்போது ஜென்ரலாக ஹாலிவுட்லேயும் பல இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க மியூசிக் ஸ்கோரில் எழுதி வச்சுப்பாங்க. நம்ம ஊரில் அந்த பழக்கம் கிடையாது. ஸோ எல்லாமே அன்றைக்கி மியூசிக் முடிஞ்சு போச்சு, ரீ ரெக்கார்டிங் முடிஞ்சு போச்சு, அதை பற்றி கவலையே இல்லை. திடீர்னு 22 வருஷத்துக்கு அப்புறம் சார் எல்லா மியூசிக்கும் நீங்கள் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணணும் 5.1 சொன்னது ரொம்ப சார் ஃபஸ்ட்டு வேலை. நாங்கள் நோட்ஸ் எல்லாம் அதுலேருந்து கேட்டு வி ஹேவ் டு ரிட்ரீவ் இட். ஸோ எல்லா மியூசிக்கும் அவங்க ஒரு சீனாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம்னா சபேஷ் முரளி சொல்கிறார், சார் இன்னைக்கு இருக்கிற ஃபேன்ஸுக்கு ஒவ்வொரு மியூசிக்கும் உங்களுக்கு பை ஹார்ட். நாங்கள் வந்து ஆசிட்டிஸ் கொடுத்தாலே பெரிய விஷயம், மாற்றுறதோ இம்ப்ரூவ்மெண்ட்டே வேண்டாம் சார், இருக்கிறத 5.1 நாங்கள் பண்ணிட்டோம்னு சொல்லி தே டுக் ஒரு 1 month எல்லா சவுண்டையும் ரிட்ரீவ் பண்ணி அதுக்கப்புறமா ஃபுல்லாக ரீரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ 5.1க்காக எவ்ரிதிங் வாஸ் டன் இன் சரவுண்ட். ஸோ மியூசிக் தனியாக பிரித்தாங்க. எஃபெக்ட்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் நம்ம ஆம்பியன்ஸ்க்காக ஸ்ட்ரீட் எஃபெக்ட், இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆடியோ புது சவுண்ட்ஸ் எஃபெக்ட் சவுண்ட்ஸ் போட்டு பிக்சரை என்ஹான்ஸ் பண்ணி டப்பிங் ஒரிஜினல் டப்பிங் மட்டும் எடுத்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் தியேட்டரில், சத்தியம்லேயும் பார்த்தேன், இங்கேயும் பார்த்தேன். ஐ திங்க் இட் லுக்ஸ் லைக் அ பிராண்ட் நியூ ஃபிலிம். இன்றைக்கி இருக்கிற அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ஒரு எப்படி நீங்கள் 5.1 ரெகுலராக பார்த்து பழகி இருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு பழைய படம் ஒரு ஃபீலே இருக்காது. டப்பிங்ன்றது அந்த அவங்க ஏற்கனவே பேசினதை மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது அந்த சவுண்ட் தனி டயலாக் எடுத்தோம். ரகுவரன் இல்லை சார், ரகுவரோட வாய்ஸை மிக்சர் ட்ராக் இருந்ததுலேயே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் எவ்ரி திங் ஹேட் டு டயலாக் பை டயலாக், வேர்டு பை வேர்டு அதுலேருந்து தி ஹேட் டு ரிட்ரீவ். ரொம்ப லெபோரியஸ் ப்ரொசீஜர் அது. அது ஹேட்ஸ் ஆஃப் டு லக்ஷ்மி நாராயணா. அது ரொம்ப பிரமாதமாக எல்லா சவுண்டையும் வெளியில் எடுத்து ஆல் கேரக்டர்ஸோட டப் ட்ராக் வெளியில் எடுத்து மியூசிக் புதுசாக போட்டு எஃபெக்ட்ஸ் புதுசாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே சார், இப்போ எவ்வளோ தியேட்டர்ஸில் படம் வெளியிடு? எனக்கு எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் இல்லை, பட் ஐ திங்க் சிட்டியிலே கிட்டத்தட்ட 20-25 தியேட்டரில் வருது சென்னையில். ஸோ டெஃபினட்டாக ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்தால் ஒரு ரெகுலர் ரஜினி சார் படத்தோட அட்லீஸ்ட் ஒரு 60% ஆஃப் தட் பிக்சர் ரிலீஸ் இருக்கும். அதே ஒரு பழைய படம் நீங்கள் சொல்கிற ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ரிலீஸே பெரிய விஷயம். அதே சொல்கிறாங்க சார், பட் எவ்வளோ பேர் அதை சீரியஸாக எடுத்துப்பாங்க தெரியல. அண்ணாமலை இருக்குது, இது வரைக்கும் டச் பண்ணல. பாபாவே இருக்குது, டச் பண்ணல. வீரான் டச் பண்ணிக்கல. கமல் சாரோட சத்யா, இந்திரலு, சந்திரலு எல்லாமே பண்ணலாம். அவ்வளோ வந்தால் எல்லாமே பண்ணலாம். பட் அது வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். பிகாஸ் இட்ஸ் அ காஸ்ட். அதில் பேபி இந்த மாதிரி படங்கள் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டா, ஏன்னா என்ன நீங்கள் படங்கள் டிவிடியில் பார்த்தாலோ இல்லைன்னா உங்களோட டவுன்லோட் பண்ணி லேப்டாப்பில் பார்த்தாலும் ஸ்க்ரீன் தான். பிக் ஸ்க்ரீனில் பார்க்குற ஜாய் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். அதுவும் 10 ஆடியன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர். இப்போ நீங்கள் தேவி ரிலீஸ் ஆகிறதாங்கலாம் ஒரு 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த கூட்டத்தில் நம்ம படத்தை பார்க்குற கிக்கு யூ நெவர் கெட் இட் இன் யுவர் கம்ப்யூட்டர்ஸ். சரி, ஃபிலிம் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் த பேஷன். அது நான் பண்ணுவேன். இப்போ ரைட் நோ இந்த டெலிவிஷனுங்கிற ஒரு ப்ரொடக்ஷன்னு நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் டைரக்ட் பண்ணல, எல்லாமே இட்ஸ் மை ஓன் சீல். ஸோ ஜி சேனலுக்கு, இடிவிக்கு, சன்னோட இன்னொரு லாங்குவேஜுக்கு எல்லாமே ஐம் ஸ்டார்டிங் டு ஒர்க் ஆன் லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். கூடவே டெலிஃபிலிம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன காம்பேக்ட் ஒரு ஸ்வீட் சப்ஜெக்ட்ஸ் வச்சு ஒரு இடிவிக்கு வந்து பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பியூர்லி ஆனால் ப்ரொடக்ஷன் ஒரு அனதர் ஏரியா, நான் பண்ணாத ஒரு ஏரியா பண்ணிட்டேன். சினிமா ஹேஸ் சேஞ்ச்ட் அ லாட் ஆஃப் நியூ கமர்ஸ் ஹேவ் கம், லாட் ஆஃப் நியூ ஐடியாஸ் ஆர் கமிங். ஸோ ஐ ஷுட் நோ எனக்கு நான் இதில் என்னோட ஸ்பாட் என்ன, எனக்குன்னு ஒரு ஸ்லாட் நான் இதில் டிஸ்கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னோட ஆல்வேஸ் பின் பிக் ஹீரோஸ் அண்ட் பிக் சினிமா. சின்ன படங்கள் ஆஹா மாதிரி, சங்கமம் மாதிரி பண்ணியிருந்தாலும் எனக்கு எப்போவுமே பாஷா, சத்யா இதுதான் என்னோட டேகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி படம் நான் பண்ணணும்னா ஐ நீட் டு ஹாவ் அ கரெக்ட் சப்ஜெக்ட், ஐ நீட் அ கரெக்ட் ஹீரோ, அ கரெக்ட் ப்ரொடியூசர். இட் வில் ஹேப்பன். திருப்பி படம் பண்ண ரஜினி சாரோட படம் பண்ண வாய்ப்பு ஏதாவது? இப்போ ரஜினி சார் இப்போ ரோபோலே போயிடும் அந்த டைம். அப்புறம் ஆல்ரெடி கமிட்டட் இந்த தனுஷ் கூட இருக்கு. ஸோ அவரோட ஸ்பீட் ஆஃப் ஒர்க்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டார். அவர் அவ்வளோ மாதிரி பழைய மாதிரி ஒர்க் பண்ணுறதில்ல. பட் an opportunity comes, it will definitely happen. கமல் சார் அவரே தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து நான் பண்ணணுங்கிறது ஒரு தேவையில்லை. இப்போ
ஏன்னா he has his own production, his own script, his own direction. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு மைண்ட் செட். அது நம்மளே ப்ரொடியூஸ் டைரக்ட் பண்ணும்போது, நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ப்ரொடக்ஷன் பண்ணும்போது யூ ஹேவ் யுவர் ஓன் கண்ட்ரோல். அடுத்தவனுக்கு பண்ணுறதுக்கும் நமக்கே பண்ணிக்கிறது ஒரு ஜாய் இருக்குது. ஸோ மேபி கமல் சார், I don't know. I am ready, always available. I am satisfied. I am keeping myself busy. I am updating myself on all that's happening.